அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகிறது அருள்மிகு விஸ்வாமித்திரர் திருக்கோவில். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அருகே விஜயாபதியில் அமைந்துள்ள விஸ்வாமித்திரர் மகாலிங்க சுவாமி அகிலாண்டேஸ்வரி கோவில் தனது பிரம்ம ரிஷி தல ஆற்றலை மீண்டும் பெறவும் ராம லட்சுமணர்களின் பிரம்மஸ்தி தோஷம் நீங்கவும் யோகம் செய்த தலமாகும். விஸ்வாமித்திரர் பிரதிஷ்டை செய்த காளி தேவி காவல் தெய்வமாகவும், மகாலிங்க சுவாமி, ஓமகுண்ட விநாயகர், ராமலட்சுமண சன்னதிகளும் இங்கு சிறப்பு வாய்ந்தவை. இது ஒரு தோஷம் நீங்கும் தலமாகும். விஸ்வாமித்திரரின் யாகத்திற்கு இடையூறு செய்த அரக்கர்களை கொன்றதால் ராமர் மற்றும் லட்சுமணருக்கு ஏற்பட்ட பிரம்மஹஸ்தி தோஷத்தை போக்க விஸ்வாமித்திரர் தேர்ந்தெடுத்த தலம் இந்த விஜயாபதி. திரிசங்குவுக்கு சொர்க்கம் அமைத்து கொடுத்து தனது தவ வலிமையை இழந்த விஸ்வாமித்திரர் மீண்டும் சக்தி பெற இந்த தில்லைவன காட்டில் சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து ஹோமகுண்டம் வளர்த்து தவம் இருந்தார். விஸ்வாமித்திரரின் யாகத்திற்கு தாடகை என்னும் அரக்கி தொல்லை கொடுத்தபோது ராமர் அவளை கொன்று தடுத்தார். இதனையொட்டி இக்கோயிலில் ஓமகுண்ட கணபதிக்கு அருகே ராமர் மற்றும் லட்சுமணர் கல்லில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் உள்ளன. திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இத்தலத்தின் வில்வ மரம் தல விருட்சமாகும். இழந்ததை மீட்டு தரும் தலம், தலையெழுத்தை மாற்றும் ஸ்தலம் என்று இத்தலம் நம்பப்படுகிறது. தைப்பூச நாளில் விஸ்வாமித்திரர் பிரதிஷ்டை செய்த மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். விஜயாபதி தலத்தின் முழுமையான வரலாறு மற்றும் ஸ்ரீ விஸ்வாமித்திர மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயில் விஜயாபதி தொடர்பான மேலும் பல தகவல்களை தமிழ்நாடு அரசின் வலைதளத்தில் காணலாம்.